வணக்கம் வெற்றி. வணக்கம் வெற்றி. வீட்டு சமையல்ல என்ன பண்ண போறீங்க இந்த வாட்டி? இந்த வாட்டி வந்து ஸ்பெஷலா ஒரு வாழைப்பூ வடை ஒன்று. வாழைப்பூ வடை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வடை கொஞ்சம் பாருங்க. அதுக்கு வந்து ஒரு ரா மேங்கோ சட்னி ஒன்று பண்ண போகிறேன். இது ரெண்டும் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உளுத்தம்பருப்பு ஊற வச்சு அரைச்சிட்டு அதில் அப்படியே ராவாக வந்து வாழைப்பூவை கட் பண்ணி போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. நான் அண்ணா நகரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். செஃப்கிட்ட கேட்டு இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து நான் வீட்டில் செஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாழைப்பூ நான் ஒரு சின்ன வாழைப்பூ ஒன்று நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்கிற அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கருத்து போகும், அதனால தண்ணியில் போட்டு வைக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணுறபோது. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சிக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, அவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள். அதுக்கு நம்ம வந்து ஒரு ரா மேங்கோ சட்னி ஒன்று பண்ண போகிறோம். பச்சை மாங்காய் சட்னி. பச்சை மாங்காய் வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சம் 1 கப்பு தேங்காய், கொஞ்சம் தயிர், தேவைக்கேற்ற உப்பு. ஃபஸ்ட்டு மேங்கோ சட்னி அரைச்சிடலாம். சின்ன மாங்காய் ஒன்று எடுத்து கிளிமுக்கு மாங்காய் கட் பண்ணியிருக்கேன். 4-5 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா நீங்கள் காரம் நிறைய போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஒரு அரை முடி தேங்காய், ஒரு சின்ன கப்பில் தயிர், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். மேங்கோ சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது புளிப்பு, காரம், உப்பு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. உளுந்து ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 2 மணி நேரமாக இந்த உளுந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம அரைச்சிக்கலாம். எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, வடைக்கு அரைக்கிற மாதிரி. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். இதை நான் காமிக்கிறேன் எப்படி அரைக்கணுன்ட்டு. உளுந்து அரைச்சிட்டேன் பாருங்கள். மையாக அரைக்கக்கூடாது, இது மாதிரி உளுந்து தெரியணும். ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். தண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு, தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டு வாழைப்பூ மட்டும் போடுங்க, தண்ணி இல்லாமல். வடைக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வாழைப்பூ பொடியாக கட் பண்ணது, உளுத்தம்பருப்பு ஊற வச்சு அரைச்சது, வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு உப்பு போட்டு கலந்துட்டோம். இப்போ நம்ம வடை தான் தட்டணும் பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம வடையாக தட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ வந்து கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வடைக்கு. உங்களுக்கு வாழை இலை இருந்தால் வாழை இலை தட்டிக்கோங்க, நல்லா வரும். நல்லா மெலீஸாக தட்டிக்கோங்க. விண்டு போகாதுங்களா? விண்டு போகாது. வடைக்கு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு வடை ஷேப்புக்கு நல்லா ரவுண்டாக எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வடை தட்டி வச்சுருக்கோம்ல, இப்போ அதை எடுத்து வடை தட்டிட்டோம். அழகாக போட்டிருக்கோம் பாருங்க. சூப்பராக இருக்குது. பொறுமையாக எப்படி போடும், மெதுவாக போடும். சட்னி அரைச்சோம் இல்லைங்களா, ராமேங்கோ சட்னி, அது ரெடியாக இருக்குது. அதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடலாம். தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, ஒரே ஒரு மிளகாய், கொஞ்சம் சீரகம், அது பொரிஞ்சிச்சு சூப்பராக. அவ்வளோதான், சட்னி ரெடி. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பச்சையாக அதை கட் பண்ணி போட்டோமே துவக்குமோ அப்படிலாம் யோசிக்க வேணாம். ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அதுக்கு இந்த மேங்கோ சட்னியோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய லைக்கு, கமெண்ட்டு எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். முறுமுறுன்னு இருக்குது. அதை எடுத்து செம்ம டேஸ்ட்டில் இருக்குது, சான்ஸே இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.